Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களோட பிறந்தநாள், சிஎம் சாருடைய பிறந்தநாள், எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த திருவிழா நாள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்ல இருந்து நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ஏன்னா எதிர்பார்த்தாங்க, இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது நைட்டு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே அவரோட பிறந்தநாள் அப்படின்றது வெகு விமர்சையாக நிறைய இடங்களில் கொண்டாடப்படுது. இந்த முறை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்த நாளாக இதை பிரம்மாண்டமாக எல்லா ஏரியாக்களையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் அதிகபட்சமான ஒரு செலிப்ரேஷன், அவரோட வெற்றி, அவரோட எப்படி சொல்கிறது, இதுதான்டா, இதை நான் சாதிச்சிட்டேன்டா அப்படின்னு அவருக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அது என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போது அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க இதை மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது அதில் பொறுப்பில் இருந்திருப்பாங்க. கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர்லாம் இருந்திருப்பாங்க. அதில் ஒன்றியம், கிளை, பகுதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த நலத்திட்டங்கள் பண்ணும் பொழுது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் 100 பேர் எல்லாருமே ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க, நலத்திட்டங்கள் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அவங்களோட ஆட்சி தான். ஸோ அது இன்னும் வெகு விமர்சையாக இவங்க இன்னும் வழங்கிட்டு தான் இருக்காங்க, வழங்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். இவங்க ஆட்சி அமைக்கல அப்படின்னாலுமே கூட அந்த விலையில்லா உணவகம் இதெல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி, இப்போ இதில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, மாவட்ட செயலாளர்கள், இப்போ அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், இவங்களெல்லாம் தவிர்த்து ஒரு பகுதியில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நாமக்கல் பக்கம் ஒரு சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அங்கேயும் இருப்பாங்க, பகுதி, நகரம், மாவட்டம், இந்த மாதிரி எல்லாருமே நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல. அவங்கள தவிர்த்து அந்த ஏரியா மக்கள் ஒரு 50 வீடு ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அவங்களேன், எனக்கு தெரிஞ்சு என் நண்பன் அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கக்கூடிய 50 பேருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு பேனாக்கள் வாங்கி தரது, பேகு. அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இன்று மதியமும் காலையும் காலை உணவு, மதிய உணவு இலவசமாக ஒரு 50 பேருக்கு. அவனுக்கு என்னங்க, என்ன தேவை, என்ன ஆதாயத்தோடு அதை பண்ணுறான்? அவன் அங்கே பண்ணுறதே இங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியுமா? முதல்வருக்காக அவன் ஒன்று பண்ணுறான் பாருங்க. கடைக்கூடியில் இருக்காங்க. அவன் தானே சொல்கிறேன்னே, நான் கேட்பேன் அவங்ககிட்ட. சரி, இப்போ ஒரு எம்எல்ஏ பண்ணுறாங்க, அமைச்சர்கள் பண்ணுறாங்க, நிர்வாகிகள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு ஆதாயமாக இருக்கும். இன்னும் மாற்று கட்சியெலாம் வந்தவங்களாம் பிரம்மாண்டமாக விளையாட்டுலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய 50 பேருக்கும் நீ பண்ணுறீங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு நான் கேட்டேங்க. அவன் சொல்கிறான், அந்த 50 பேருக்கும் நான் என்னோட காசு போடல, அந்த 50 பேர் வீட்டிலேருந்து எனக்கு காசு கொடுக்குறாங்க. நீ யாருக்காக பண்ணுற, என்ன விழாவாக பண்ண போகிற? நான் முதல்வருக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன், அதில் என்னோட பங்கு பெருமங்கு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இருக்கிறவங்களாம் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ நினச்சி பாரு, எதுக்குங்க அப்படி பண்ணணும்? இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எவ்வளோ நடிகர்கள், எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மாவட்டம் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் மெயின் ஏரியாவில் பண்ணிடுவாங்க. அங்கே ஊரில் ஒருத்தர் எடுத்து பண்ணுறான் பார்த்தீங்களா, அது அவன் எந்த ஒரு தேவையும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் இது பண்ணுறதா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இதெல்லாம் தான் அவரோட வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த பிறந்தநாளில் இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக அதை நான் பார்க்குறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நார்மலாக ஒருத்தரோட பிறந்தநாளை இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுவாங்கன்னா கிடையாது. ஏன்னா அது ஒரு 2 வேளை உணவு கொடுத்து, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுத்து, இது யாருக்காக பண்ணுறேன், முதல்வர் விஜய் அவர்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்றத ஒருத்தர் நின்று பண்ணுறான் பாருங்க. இது அவன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து மாவட்டத்துக்கு அவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது அவன் சந்தோஷத்துக்காக பண்ணுறான். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவர் அவ்வளோ தூரம் உட்கார வச்சிருக்குதுன்றதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். திரைத்துறையும் சரி, அரசியல் துறையிலும் சரி, தான் கால் பதிச்ச இடம் எல்லாமே வெற்றி மட்டுமே அப்படின்றத ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு, குறிப்பாக மக்கள் சக்தியோடு அவர் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. ஒவ்வொரு முறையும் படம் வெளியாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, என்னைக்கு தலைவா சுறா இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்த்தவர் தான் முதல்வர் விஜய் அவர்கள். முதல் படத்தில் அவருக்கு விமர்சனம், பத்திரிகையில் எழுதக்கூடிய அந்த விமர்சனமாக தாண்டி அவர் அந்த விமர்சனத்தை இன்னமும் அவரோட அறையில் வச்சிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நண்பர்கள் சொல்லி, சஞ்சீவ் அவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, யார் தன்னை பற்றி தலைக்குறவாக விமர்சனம் எழுதினாங்களோ அந்த பத்திரிகையில் அட்டை புத்தகத்தில் இவரோட புகைப்படம் வந்தது எல்லாமே அது ஒரு பக்கத்தில் வச்சிருப்பார். ஸோ நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க,
அவர் என்னப்பா பெரிய இடத்துல இருந்து வந்துட்டாரு, இயக்குனரோட மகன் அப்படின்ற ஒரு பின்புலம் இருக்கு, அதனால அவர் ஈஸியா அந்த சினிமா கிடைச்சிருச்சு, அதனால அவர் வந்து இவ்வளவு நாளா சர்வே பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து வச்சிருங்களேன். இப்போ சிவகுமார் அவர்களா இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சாதிச்சவங்க சிவாஜி கணேசன் சாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அப்பாவோட பின்புலத்துல வந்தவங்க இங்க இண்டஸ்ட்ரியிலே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா இருக்காங்க. ஆனா இந்த ஃபேஸ் வந்து சினிமாக்கு செட் ஆகாது, இவர் அதுக்கு தகுதியானவர் இல்லைன்னு யார் எழுதுனாங்களோ நான் தான் அதை நிர்ணயிப்பேன், ஃபியூச்சர் நான் தான் அப்படின்னு எழுதினார் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாருங்க. ஸோ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இவரை இன்னமும் இவரை இயக்கிற முடியாதா, இவரை நான் மிஸ் ஆயிடுச்சே, இப்போ வந்து அவர் சினிமாவில் நடிக்கலையே அப்படின்னு ஏக்கப்பட்டு இன்னும் அந்த கதைக்களத்தில் மாற்றி மற்ற ஹீரோஸ்க்காக எழுதக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ண முடியலையே, நடிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய பல நடிகர்கள் இன்னும் வந்து இயக்கத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க, இசையமைக்க முடியலையே அப்படின்னு. ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கனவு இருக்குங்க. ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், இப்போ சூர்யா அவர்களும் விக்ரம் அவர்களும், இவங்க கூடலாம் ஒரு முறை ஒரு படத்துலையாவது பணியாற்றணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இவர் என்னைக்கு கடைசி படம் சொன்னாரோ அன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மன வருத்தம் தான் சினிமா துறையினருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் பண்ண போறாருல, என்னைக்கு அரசியல கால் தடம் பதிச்சாரோ அவரோட கொள்கை கோட்பாடு இது எல்லாமே ரொம்ப தெளிவான விஷயம். இல்லை அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, இவங்க வந்து சும்மா இளைஞர்களை வச்சு ஒரு ஜிம்மிக்ஸ் பண்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நானா ஜிம்மிக்ஸ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க பண்ண செயல் திட்டங்கள்லாம் வந்து அப்படியே அடுக்கடுக்க அடுக்கிட்டே போனோம். எழுதி வச்சிங்களேன், ஒரு மதத்தை சார்ந்த, ஒரு ஜாதியை சார்ந்து, ஒரு 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 பிராண்ட் முகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அதை உடைச்சி தான் நினைக்கக்கூடிய ஒரு ஆளை, நீ ஒரு மத அரசியல் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு அதை உடைச்சாரு. ஜாதி சார்ந்த ஒரு ஆட்கள் வேட்பாளராக நிற்க வைக்கிறாங்க, அதை உடைச்சாரு. நான் நிற்க வைக்கிறேன் 234 தொகுதியிலும் விஜய் அப்படின்ற ஒரு முகம் நிற்கிறதா நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு என்னைக்கு அவர் மைக்க பிடிச்சாரோ அதை வேத வாக்கா எடுத்து மக்கள்கள் செயல்பட்டாங்க. 233 தொகுதிகளில் அவங்களோட வேட்பாளர் தனிச்சே நிற்க வச்சாருங்க, எந்த கூட்டணியும் இல்லாம. எவ்வளவு வேணா அடி, என்ன வேணா பண்ணு, என் படத்துக்கு பிரச்சனை பண்ணா நான் அரசியலுக்கு வந்து அரசியல நான் வரவே கூடாதுன்னு எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணீங்க. தனி மனுஷனா வந்திருக்கேன், என்னோட இளஞ்சிங்களோட தான் வந்திருக்கேன், அதுல மாற்று கருத்தே இல்லை. இளம் படைகளை வச்சு நான் வந்திருக்கேன். இவங்களுக்கு நீங்க ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் விமர்சிங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியினை வந்து இணையறதா இருக்கட்டும், இவங்களை நாடி தேடி பனைவரை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெரும் பெரும் பட்டாளங்கள் வரதா இருக்கட்டும். இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம், நீட் கிளீன் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்ன வரைக்கும் அவங்க மேல சின்ன சின்ன தவறுகள் இருக்காம சரிப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா மற்றபடி அவங்க மேல நீங்க குற்றம் சாட்டி இதுக்கா ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில எங்கேயுமே எதுவுமே நடக்கல. அந்த மிஸ்டேக்ஸும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்குன்னு நம்ம வந்து இன்ன வரைக்கும் அவங்க 100க்கு 200 அடிச்சிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவங்களும் அதை ஏத்துப்பாங்க. குறைகளை ஏத்துக்கிறோம், நிறைகளை நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு துறையை எடுத்துப்போமே, இப்போ கல்வித்துறை எடுத்துப்போம், அதுல வந்து சிபிஎஸ்சி இதுல வந்து ஜியோ சம்திங் வாங்கணும்னா பல லட்சம் ரூபாய் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வரும் பொழுது 1 ரூபாய் வாங்கலைங்க, இத்தனை வருஷம் நாங்க எங்களோட பயணத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே இல்லைங்கன்ற அந்த பக்கம் ஒரு விஷயமா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 717 மதுக்கடைகளை மூடுறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு அமைச்சர் சொல்றாரு. அந்த இடத்துல ரொம்ப அதிரடியான விஷயங்களை காட்டிட்டு இருக்காரு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள். டி.கே. பிரபு அவர்கள், அமைச்சர் பிரபு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு குவாரியும் மீறி விதி மீறல்களில் ஈடுபட்ட ஒவ்வொரு குவாரிகளுமே அங்கெல்லாம் வந்து தடை செய்யறாரு, அது இனிமேட்டு இருக்கக்கூடாது அப்படின்றாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த விஐபி தரிசனம் அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறாரு. அது இல்லாமல் விசிட் போறாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த எங்கெங்க விஷயங்கள் காசை வாங்கிட்டு பக்தர்களை ஏமாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது எல்லாருமே நம்ம அப்படி சொல்லிட முடியாது, அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டா கடும் நடவடிக்கை அப்படின்ற இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க. நிதித்துறை அமைச்சராகட்டும் எல்லாருமே அவங்களோட பங்கை, ஏன்னா நம்ம சொன்னோம்ல இவங்களாம் இளைஞர்கள், இவங்க அதை படிக்கவே தெரிஞ்சிக்கவே டைம் ஆகணும் இல்லையே, அவங்க முதல் நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அவங்களோட வேலைகள் தானே செய்யறாங்க, அதுல அவங்கள நம்ம கண்டிப்பா பாராட்டணும். இப்ப நான் சொன்னது எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள் தவிர்த்து சொல்லக்கூடிய அமைச்சர்கள். இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆனந்த் அவர்கள், அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்காங்க, ஆதவ் அவர்கள் இருக்காங்க, நிர்மல் அவர்கள் இருக்காங்க. தொடர்ச்சியா அவங்களோட பங்கானது அவங்க கைட் பண்ற விஷயங்களா இருக்கு, தெளிவா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே கேப்டன் ஆஃப் த ஷிப் இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நம்ம சி ஜோசப் விஜய் அவர்கள். அவர் எப்படி கொண்டு போறாருன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி அரவணைச்சு கொண்டு போறாருன்னு ஒன்று இருக்குல்ல,
இப்போ எல்லாருமே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, எதுக்குமே முதல்வர் பேச மாட்டாரு, எல்லாத்துக்குமே அமைதியா இருக்காரு அப்படின்ட்டு. எங்க அந்த பாயிண்ட் ஏன் தாவேக்கா ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது அப்படின்னா, என்னென்ன இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இதை எப்படி வேணா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். எஸ், எங்களுக்கு இந்த களம் புதுசு தான், ஆனா எங்களோட விஷன் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், அதை உடனே ஸ்பாட்லயே எடுத்து நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு நீங்க என்ன வேணா வைங்க. அதான் சொல்றேன், எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எங்களோட குற்றச்சாட்டுகளை முன் வைங்க, நாங்க திருத்திக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு அந்த பிறந்தநாள் கிஃப்ட் அவர் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா என்ன, இன்னைக்கு பசங்களை விட்டுருந்தா கொளுத்திருப்பாங்க. இன்னைக்கும் சட்டசபை அப்படின்னா அசம்பிளியை பார்த்து எல்லாருமே டிவியை பார்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து இன்னைக்கு மாலை வரைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அவங்களோட ஏரியா திருவிழாவா இன்னும் டபுள் மடங்கா திருவிழாவா கொண்டாடி இருப்பாங்க. ஆனா நேத்தே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ரத்த தானம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது மாற்றுக்கு அடுத்தே இல்லை. ஆனால் விஜய் அவர்களோட பிறந்தநாள், முதல்வர் அவர்கள் பிறந்தநாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுவாங்க. அது எனக்கு நல்ல ஒரு வீடியோ ஞாபகம் இருக்கு, நீங்கள் யூடியூப்லேயே இன்ன வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மனைவியை அழைச்சிட்டு ஒரு மருத்துவமனைக்கு வருவார் பிறந்தநாள் அப்போ, அதெல்லாம் கொடுக்கறது வழக்கமாக இருக்கும். அவர் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டார், இயக்கத்துல இருந்தே ரசிகர் மன்றத்துல இருந்தே. அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியா இவர் என்ன பண்ணாரு, நிறைய இடங்களுக்கு போக முடியாது, இவர் ஒரு இடத்துக்கு போனா இன்னொரு இடத்துல கோச்சிப்பாங்க. அதனால தன்னுடைய இதை சொல்றேன், இந்த வேட்பாளர்லாம் தெரியல, எம்எல்ஏக்களை பாதி பேர்த்து தெரியல, அமைச்சர்களை பாதி பேர்த்து தெரியல அப்படின்றாங்க. அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு யாரு முகம் அப்படின்றது தெரியும். அதனால அவங்களாம் ஈஸியாக கனெக்டாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய பரிசாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அரசியலுமே நிறைய தடைகள் இருந்துச்சு, தாண்டி இன்னைக்கு அந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இது நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்தோட விருப்பமே கூட. புஷியானந்த் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு, சிஎம் விஜய் அவர்களோட பிறந்தநாள் அப்போ பேனர்லாம் வந்து அடிக்காதீங்க, பட்டாசு பண்ணாதீங்க, ஆடம்பரம் தேவையில்ல, மக்களுக்கு நிறைய நல்ல விதமான பணிகளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம பொதுவாகவே வந்து ஒரு கட்சி இல்லை ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்னா அங்கே தொண்டர்கள் வந்து ரத்தம் கொடுக்குறது அந்த விஷயங்களை பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, அந்த மாதிரியான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க கூட ரத்த தானம் பண்ணுறாங்க, நிறைய விதமான நலத்திட்டங்களை செயல்படுத்துறாங்க இல்லையா? இவங்க தானே ஆரம்பிச்சு வைக்கணும், இவங்கெல்லாம் பண்ணதான். இப்போ மறுபடியும் சொல்கிறோம், ஒரு அமைச்சர் அவர்கள் ரத்த தானத்தை கொடுத்து தொடங்கி வைத்தார். இது ரத்த தானத்தை கொடுக்குறது இயல்பு, ஏன் அவங்களாம் கொடுக்க மாட்டாங்களா, கொடுக்கக்கூடாதா? அவங்களாம் இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க தான், அவங்க ஆரம்பிச்சு வைப்பாங்க, பின்னாடியே நிர்வாகிகள் எல்லாமே வைப்பாங்க. இப்பயுமே அதான் நடக்குது. ஒரு அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவங்க ரத்த தானம் கொடுத்து இது பண்ணுறாங்க. குறிப்பாக ஈசிஆர் சரவணன் அவர்கள் இதெல்லாமே அவர் சும்மாவே ரத்த தானம் பண்ணுவாருங்க. ஸோ இந்த மாதிரியான விழாக்கள் வரும்போது ஹைலைட்டாக தெரியும். நான் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா அதுக்கப்புறம் சரத் இருக்காங்க, தாம்பரம் அமைச்சர் அவர்கள், எல்லாருமே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க தான். அவங்க கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் ஏன்னா ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த பேனர்ஸு அது இல்லாமல் இந்த பூங்கொத்து இதெல்லாமே சால்வை எல்லாமே தவிர்த்துருங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பேனர் வைக்கிறது, தேவையில்லாத செலவுகள், கட் அவுட் வைக்கிறது, இதெல்லாமே வந்து தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. மற்றபடி நலத்திட்டங்கள் மட்டுமே செஞ்சு தலைவரோட பிறந்தனால வெகு விமர்சையாக கொண்டாடுங்கன்றாங்க. என்னங்க வேணும்? ரோஹிணி தேட்டரில் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள், நம்ம ரேவந்த் அவர்கள், தளபதி அவர்களோட படத்தை போடுறதா இருக்கட்டும், அங்கே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேனே, ஆரோக்கியமாக கொண்டாடுங்க. எனக்கு தெரிஞ்சு தன்னோட பிறந்தநாளை நீங்கள் ஒரு கட் அவுட்டு, ஃப்ளெக்ஸு, பேனர்லாம் வைக்காமல் மக்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையானதை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்த மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சிருக்கக்கூடிய இயக்கம் இன்றைக்கு ஆட்சி அமைச்சு, ஆட்சியிலையுமே வந்து அவங்க அமைச்சதுக்கு அப்புறம் தேவையில்லாத பேனர்ஸ்லாம் நம்ம பார்க்கல, மக்களுக்கான நலத்திட்டங்கள் தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்றதை நம்மளால வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும். சிஎம் விஜய் அவர்களுடைய படங்களை நிறைய ரீரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பிறந்தநாளை முன்னிட்டு தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. இப்பயும் அந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோ கூட்டம் வருது, அடுத்த ஒரு 3 நாளைக்குலாம் ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க. இல்லை, இது இடையில ஜனநாயகன் எல்லாருமே மறந்துட்டோம். நம்ம இந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று பயங்கர வைரல் ஆகுது. அல்லு அர்ஜுன் வந்து ராம்சரண் பக்கத்தில் உட்காந்து ராம்சரண் சம்திங் யார் அல்லு அர்ஜுன் அழுதுட்டு இருப்பாங்க, ஏன்டா இதில் வந்து நம்ம மறந்துட்டோம்ல, அசம்பிளியிலே பார்த்துட்டு இருக்கோம்ல அப்படின்ட்டு. ஸோ ஜனநாயகனுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்கு. அது வரைக்கும் ரிலீஸ் பார்த்து கொஞ்சம் மனசு தேத்திக்க வேண்டியதாங்க. அது எப்போ போட்டாலும் இந்த முதல்வர் விஜய் அவர்களோட படம் அப்படின்றப்ப கலெக்ஷன் கேரண்டி. ரீரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த செலவை அப்படியே இதில் போட்டு எடுத்துடலாம். ஸோ அதனால் இப்போ திரையுலகினர்லாம் எவ்வளோ பேர் குவிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம் தானே ரிலீஸ் அப்படின்றது. பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது.
நீங்க சொன்ன மாதிரி திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லாம ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த முக ஸ்டாலின் அவர்களுமே இன்னைக்கு விஷ் பண்ணியிருக்காரு. இந்நாள் முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை ஷேர் பண்ணி விஷும் பண்ணியிருக்காரு. யாருமே இதை எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது ஆரோக்கியமான விஷயங்க. நான் சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தியலான ஒரு மோதல் இருக்கும். நீங்க வந்து வேலிடா மோதிக்கிறீங்க அப்படின்றப்போ அதை நேருக்கு நேர் அப்படின்றத கூட பார்த்துருவாங்க. ஆனா அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாரும் இயல்பு தானே. இது என்ன ஒரு முதல்வருக்கு வாழ்த்து சொல்றதுன்றது? இப்போ நீங்க சொல்றீங்களா, எதிர்கட்சியா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே யார் இப்போ முதல்வர்? சிஎம் விஜய் அவர்கள். அவர் தான் முதல்வர். அப்படின்றப்போ நம்ம இது பண்ணாகணும். ஆனா ஆரோக்கியமான விஷயம் ஸ்டாலின் அவர்கள் விஷ் பண்ணது. இது மட்டும் இல்லாம எல்லாருமே, சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, மற்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்.